ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஐ பேரி எவ்ரி திங் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமே என்னென்னா, நம்ம ஹீரோ ஒன்று புரிஞ்சுக்கிடுவான், மற்றவங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறத அவனுக்கே தெரியாது. முடிஞ்ச அளவு இருக்கிற காமெடியை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரி திங் சீசன் 1 எபிசோட் 2. இறந்து போன அந்த மான்ஸ்டரோட பாடியை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய சோல்ஜர்ஸுமே இதுல இறந்து போயிருக்காங்க. லேடி லேன்பர்க், உங்களுக்கு எதுவும் ஆகலையே, உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி வந்து கேட்கறா. எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி லேன்பர்க் சொல்லவும், நான் தான் இருந்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்லவும், இனஸ் இதுல உன் தப்ப எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி லேன்பர்க் சொல்றா. லார்ட் ரெயின் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு சொல்லவும், அந்த பொண்ணு சாரி அப்படின்னு சொல்றா. அந்த மினிட்டார் டீமன் எப்படி சிட்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் ரெயின் கேட்கவும், மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல லேடி லைன் போட்டிருந்த ரிங் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி காமிக்கிறான். ஒரு A-level டீமனை லைனை டிராப் வச்சு பிடிச்சிருக்காங்க. மேஜிக் எம்பையர் ஆஃப் டெரிடாஸ் அவங்க தான் அதுக்கு காரணமா பிரின்சஸை ட்ராப் பண்ணி கொல்ல பார்த்திருக்காங்க. ஈவன் எவிடன்ஸை கூட அவங்க டிஸ்ட்ராய் பண்ணல. நம்ம கண்ட்ரியை வார இனிஷியேட் பண்ணணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரெயின் யோசிக்கவும், ஆனா அவங்க ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் யோசிக்கிறான். ஓல்டு ரெலிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த டஞ்சனை அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அம்மா லைனை காப்பாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாதாரண ஸ்மார்ட்டை வச்சு மினிட்டோரியா ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான். நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க ஃபாலோ பண்ணி போனா கண்ண முன்னாடியா காணாம போயிட்டான். யார் இந்த மிஸ்டீரியஸ் பர்சனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெயின் யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு கில்டில் ரிப்போர்ட் பண்றான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை உடைச்சதுக்கு நம்ம ஹீரோ காசை வாங்க போகும். நோர், நீ உயிரோடு தான் இருக்கியா? நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பக்கத்துல நேத்து ஒரு டீமன் வந்துருச்சு. ஒன்னு வேற ஆளக்கான உனக்கு தான் ஆயிருக்குமோன்னு நினைச்சேன்னு சொல்லவும், நேத்து நைட்டு சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் நேரா வீட்டுக்கு போயிட்டேன். அதான் இங்க வரல நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஆளுக்கா இருக்குன்னு கேட்கவும், ட்ரைனேஜ் கிளீன் பண்ணது நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேலை நீ அந்த டீமனை மீட் பண்ணல, அப்படி மட்டும் நடந்திருந்ததோ உனக்கு இன்ஸ்டன்ட் டெத் தான் அப்படின்னு அவர் சொல்லவும், நல்ல வேலை நான் அந்த டீமனை பார்க்கல, ஒரு சாதாரண மாடோட போயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மிஸ்டீரியஸ் ஆள் அந்த டீமனை ஒரு அட்டாக்ல தோக்கடிச்சிருக்கான். அவனை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், எங்கப்பா ஒரே அட்டாக்லியா, ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் இந்த வேர்ல்ட்ல இருக்காங்க போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அது தாங்கிறது அவனுக்கு தெரியல. உண்மையான அட்வென்ச்சர் ஒர்க் அவனுக்கு தரலான்னு இருக்கான்னு அவர் பேசிட்டு இருக்கும்போதே, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. மேபி இது ரோடா இருக்கலாம், பட் லாங் டிஸ்டன்ஸ் டிடெக்ஷன் ஸ்கில்ல வச்சு தான் அவங்கள கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வா சொல்லவும், உன்னோட ஸ்கில் என்னது தீஃபா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் மேஜிக்ல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு வா சொல்றா. பட் பேசிக்கா நம்ம 6 ஸ்கில் சிஸ்டம் பத்தி எனக்கு தெரியும்னு வா சொல்லவும், அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பேசலாமான்னு அந்த பொண்ணு கேட்கறா. அந்த பொண்ணு ஏதோ பெரிய இடமா தெரியுது, என்னடா பிரச்சனை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்கவும், சவுண்ட் ப்ரூஃபிங் கன்சீல்மெண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. பிரச்சனை எதுலயும் மாட்டிக்கிடாத சரியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புறாரு. அந்த பொண்ணோட ஸ்பெல்னால நம்ம ஹீரோ நடந்து போறது யாருக்குமே அங்க தெரியல. ஆளுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. அந்த மிஸ்டீரியஸ் மேன நம்ம எப்படி கண்டுபிடிக்கன்னு சோல்ஜர்ஸ் போகவும், அவங்க யாரையோ தேடிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவங்களை யாராலையும் சென்ஸ் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்கன்னு வா சொல்றா. ஆமா, எதுக்கு என்ன தனியா வெளியே கூட்டிட்டு வந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நேத்து நீங்க காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பரா தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என் உயிரை மட்டும் காப்பாத்தல, இந்த நேஷன்ல நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு வா சொல்லவும், அவ்வளவு பெருசாலாம் எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பா நிறைய இறந்திருப்பேன். உங்களுக்கு நான் ஏதாச்சும் ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு வா சொல்லவும், எனக்கு எதுவோ வேணாம், நீ தேங்க்ஸ் சொன்னதே போதும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட நோபல் ஸ்டேட்டஸ் இதுக்கு அலோவ் பண்ணாது. என் உயிரை காப்பாத்தினவருக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும். எங்க அப்பாவும் என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும், எதுவும் வேணாம் நம்ம ஹீரோ சொன்னா. எங்க அப்பாட்ட சொல்லி ஏதாச்சும் டெரிட்டரியை கூட உங்களுக்கு தாரேன்னு சொல்லவும், எதுவுமே வேணாம் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறா. நீங்க எதையாச்சும் ஏத்துக்கிடணும், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு வா சொல்லவும், கிளர்ச்சி ஸ்கூலுக்கு போன இடத்துல எனக்கு நீங்க கத்து தரலன்னா நான் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சரி உங்க அப்பாவை நான் மீட் பண்ணணும், அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் லக்ஸரியஸ் எல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பாவை மீட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதுன்னு வா கூட்டிட்டு போறா. அப்படி யாரும் பார்க்க கூடாதுன்னு சவுண்ட் ப்ரூஃப் கன்சீல்மெண்ட்டாவா யூஸ் பண்றா. அதாவ ஒரு கேசலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஏங்கப்பா இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். அது ஒரு வீடு இல்ல, கேசல்ங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஆமா அவங்க பேர் என்னன்னு கேட்கவும், என் பேர் நோர் நம்ம ஹீரோ சொல்லிட்டு உன் பேர் என்னன்னு கேட்கவும், ஐயோ மன்னிச்சிருங்க சொல்ல மறந்துட்டேன், என்னோட பேரு லேன்பர்க் கிளேஸ், என்ன எல்லாரும் லேன்னு கூப்பிடுவாங்கன்னு வா சொல்றா. ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்க கிட்ட பிரச்சனை எதுவோ பண்ணிடாதான்னு தான் கில் மாஸ்டர் சொல்லி விட்டுருக்காரு நம்ம ஹீரோ இப்பதான் புரிஞ்சுக்கிறான். ஈனஸ்ங்கிற நைட்டும் அந்த இடத்துக்கு வர, நான் அப்பாவை பார்க்கணும்னு லேன் கேட்கவும், இது யாரு அப்படின்னு வா கேட்கறா. இவர் என்னோட கெஸ்ட், இவர் தான் என்ன காப்பாத்தினவர்னு வா சொல்லவும், நான் உங்க அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வா சொல்றா. இவ தான் இந்த வீட்டு வேலைக்காரி போல, பட் வேலைக்காரங்களோட ட்ரெஸ் எல்லாம் இப்படியா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் ரெயினோ உங்க அப்பா கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா. என்ன ஈனஸ், லேடி லேன்பர்க்க கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? அப்புறமா இந்த ஆள் யாரு அப்படின்னு வந்து கேட்கறான். கில்பர்ட் தள்ளி நில, அது நம்ம லேடியோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லவும், ஓ இவன் தானா அது அப்படின்னு சொல்லி கில்பர்ட்டும் புரிஞ்சுக்கிறான். நாங்க சாம்பர்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம், நிறைய எஸ்காட் இருந்தா நல்லது அப்படின்னு அவன் கிட்ட சீக்கிரட்டா சொல்லி அவனையும் கூடவா அப்படின்னு சொல்றா. சரின்னு அந்த கில்பர்ட்டையும் உங்களை ஃபாலோ பண்ணி வரான். அந்த டெரிடாஸ் நம்ம கூட ஒத்துமையா இருப்பான், ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிங் டென்ஷன் ஆகுறாரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த டஞ்சனை எங்களுக்கு கொடுத்துருங்க, பதிலுக்கு எங்க மிலிட்ரி பவரை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த டெரிடாஸ் கிங் கேட்கவும், என்னோட நேஷனுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த கிங் சொல்லியிருப்பாரு. இதுக்காக நீ வருத்தப்படுவேன்னு அந்த டெரிடாஸ் கிங் சொல்லியிருப்பான். அவன் சும்மா பேச்சுக்கு சொல்றான்னு நினைச்சேன், பட் அவன் சீரியஸா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கிங் பேசிட்டு இருக்கும்போது, அப்பா அப்படின்னு சொல்லி லேனிப்பா அந்த இடத்துக்கு வர, மத்த எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ அவன் பாட்டு அசால்ட்டா
நடந்து போறான். ஹெர்மிட் லோக்கா லீன் திரும்ப வெளியே போனியா அப்படின்னு ரெயின் கேட்கவும், என்ன காப்பாத்தின அந்த பர்சனை நான் கண்டுபிடிக்கணும்ல, இவர் தான் அது அப்படின்னு வா காமிக்கிறா. சாரிங்க, நான் அவசரமா வந்ததுல ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த கிங் சொல்றாரு. எனக்கு இந்த நோபல் முன்னாடி டீசெண்டா நடந்துக்கிறதுலாம் எனக்கு தெரியாது, டீசெண்டா நடந்துக்கிட்டா முதல்ல மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லவும், நீ நார்மலா பேசினாலே எனக்கு போதும், என் பொண்ணு உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும்ங்க, நான் என் கடமையை தான் பண்ணேன், சரியப்ப கிளம்ப வேண்டியதான் நம்ம ஹீரோ யோசிச்சா. என் பொண்ணு உயிரை காப்பாத்தினவரை வெறும் கையா அனுப்ப முடியாது, சொல்லுங்க உங்களுக்கு என்ன ரிவார்ட் வேணும்னு கிங் கேட்கவும், இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இது எதுவும் வேண்டாமா, டஞ்சன்ல இருக்கிற ட்ரெஷரை வேணா நான் உனக்கு தாரேன், ஓல்டு டஞ்சனோட ரேரான ட்ரெஷர்ஸ் நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம், அதுல பாதியை உனக்கு தாரேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அப்ப அது ரொம்ப அதிகம் ரெயின் கேட்கவும், எனக்கு எந்த கிஃப்ட்லாம் வேணாம், நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்களா அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன விட மாட்டாங்க போலயே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கவும், கிங் அவர் த்ரோட் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்வாட் எடுத்துட்டு வராரு. அது ஒரு ஸ்வாடா நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா அப்பா அப்படின்னு ரெயின் சொல்லவும், பல வருஷமா டெக்கரேஷனுக்காக தான் என் சீட்டு பின்னாடி இருக்கு, இதோட ரெப்ளிகாவை நான் மாத்தி வச்சாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க, ஸோ இது இவருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் அவர் கொடுக்கவும், இது ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். இது காஸ்ட்லியா தெரியுதே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இது ஒரு டஞ்சன் ரைடுக்கு போகும்போது கீழே கடந்து எடுத்ததுதான், ஸோ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்கவும், அப்ப சரி நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதை நீ ஸ்விங் பண்ணி பாருன்னு கிங் சொல்ல, டிஜிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ற நம்ம ஹீரோ ஒரு ஸ்விங் பண்றதே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த ஸ்வாடை நீ ஒரு கையில ஸ்விங் பண்றியா அப்படின்னு சொல்லி கிங் சிரிக்கிறாரு. முடிஞ்சா அப்படியே என் பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா அவளையும் ஸ்ட்ராங்கா மாத்துங்கன்னு சொல்லவும், இல்லங்க நான் அவளுக்கு டீஸ் பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல, ரெண்டாவது உங்க பொண்ணோட வளர்ச்சி அவ சொந்த முயற்சியில இருக்கணும், பேரண்ட்ஸ் அதிகமா அதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு கிங் சிரிக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ கிளம்பவும், திரும்பவும் நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அந்த ஸ்பாட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது, அட இது அந்த ட்ரைனேஜ் சைஸுக்கு இருக்கு, இதை வச்சு சூப்பரா கிளீன் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ பின்னாடியா வந்துருத்தா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், லேடி லீனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். கிளே ஃபேமிலி டேஞ்சர்ல இருந்தா எங்க உயிரை கொடுத்து நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், நீங்க காப்பாத்தினது லேடி லீனை மட்டும் இல்ல என்னோட உயிரையும் தான் அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா. அப்போ நீங்க மெய்டு இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல, நான் ஈனஸ் ஹார்னஸ் நைட் கமாண்டர் அண்ட் எல்லாருமே என்ன டிவைன் ஷீல்டுன்னு கூப்பிடுவாங்க, லேடி லீன்பர்கோட ஷீல்டா இருக்கிறது தான் என்னோட ரோல், அவங்கள நான் அந்த இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டேன், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், சாதாரண மாடை தோக்கடிச்சதுக்கு ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க, பட் அவங்க சென்டிமெண்ட்டை மதிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்புறம் கிங் முன்னாடி இந்த மாதிரி மரியாதை இல்லாம இனி பேசாதீங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு போடுறோம் அப்படின்னு வா சொல்ல, வார்னிங் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உங்க பேர் என்னது அப்படின்னு ஈனஸ் கேட்கவும், நோர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாவா ஷாக் ஆகுறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி இருக்கா. அந்த ஸ்பியர் காய் வந்து நிக்கவும், இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக முடியாது போலயே, இவன் பேர் ஏதோ ஒண்ணு இல்ல கில் ஆல் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் கில்பர்ட், உன் ஸ்ட்ரென்த் எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கறேன். ஐ பாரி ரிவார்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்ததுனால இந்த கிங் அவளோட பவர் என்னது இது எதை பத்தியும் நம்ம ஹீரோ தெரியாம கிங் கிட்டயே அசால்ட்டா போய் பேசிட்டு வந்திருக்கான். நெக்ஸ்டா நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்றதுக்கு அந்த கில்பர்ட் நம்ம ஹீரோவை ஃபைட்டை கூப்பிடுறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.